அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னோட பேர் தங்கராஜ், எனது நண்பர் பேர் ஃபிலோமின் ராஜ். நாங்கள் இங்கிலீஷ் பேசலாம், ஹேண்ட் ரைட்டிங் எழுதலாம் என்ற யூடியூப்பின் மூலமாக உங்களுக்கு ஆங்கிலம் பற்றிய பாட வகுப்பை எடுக்க இருக்கிறோம். அதில் சென்ற பாடத்தில் சென்டென்ஸ் என்றால் என்ன என்பது பற்றி பார்த்தோம். இந்த பாடத்திட்டத்தில் அடுத்தபடியாக ஒரு வாக்கியம், அதுதான் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சென்டென்ஸை இரண்டு பகுதிகள் முதன்மையாக இருக்கிறது. அதில் முதல் பகுதி சப்ஜெக்ட் என்றும் இரண்டாவது பகுதி ப்ரெடிகேட் என்றும் நாம் அழைக்கிறோம். உதாரணத்திற்கு நம் உடலில் தலைப்பகுதி உடற்பகுதி என்று இரண்டு பகுதிகள் இருப்பதைப் போல ஒரு வாக்கியத்தில் இரண்டு பகுதிகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படின்றோம். சப்ஜெக்ட் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் என்பது வேறொன்றும் இல்லை. அது ஒன்றை பற்றி சொல்வதற்கு முன்பாக அதை பற்றி பேசுவது தான் சப்ஜெக்ட். உதாரணத்திற்கு ஆங்கிலத்தில் சொல்வதென்றால், when we make a sentence we name some person or thing அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு வாக்கியத்தை உருவாக்கும் பொழுது, நம்ம ஒரு வாக்கியத்தை உருவாக்குறோன்னா அதில் முதன்மையான பகுதியாக எது இருக்கணும்னா, எதை பற்றி நம்ம பேச போகிறோமோ அதுதான் முதன்மையான பகுதியாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்போ நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தினது என்னுடைய பெயர் சொன்னேன். அப்போ என்னுடைய பெயர் அப்படின்னு நான் சொல்கிறேன், அப்படி என்பது தான் இங்கு சப்ஜெக்ட் என்று கருதப்படுகிறது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு விளக்கத்தை தருவது தான் ப்ரெடிகேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய பெயர் என்பது ஒரு சப்ஜெக்டாகவும், தங்கராஜ் தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ப்ரெடிகேட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி உதாரணங்களின் மூலமாக தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு என்னுடைய ஊர் ஆச்சாம்பட்டி, எனது நண்பரின் ஊர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் என்னுடைய ஊர் அப்படின்றது தான் இந்த இடத்தில் சப்ஜெக்டாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வருவது தான் ப்ரெடிகேட். இதே மாதிரி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சிறிய ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் உதாரணங்கள் நிறையா சொல்வதன் மூலமாகத்தான் நம்மால் சில கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த ஐ கோ டு ஸ்கூல் என்ற வாக்கியத்தில் ஐ என்பது சப்ஜெக்டாகவும் கோ டு என்பது ப்ரெடிகேட்டாகவும் இங்கே கருதப்படுகிறது. ஆகவே நாம் ஆங்கிலத்தின் மூலமாக சொல்வதென்றால், when we make a sentence we name some person or thing அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்த உதாரணங்கள் எல்லாம் மனிதர்களை சப்ஜெக்டாக கொண்ட உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். மனிதர்களை என்னுடைய பெயர், நான் ஒரு மனிதன், நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்றேன் என்று சொல்கிறோம் என்றால், இது மாதிரியான ஒரு கருத்தியலை நம் சப்ஜெக்டுக்கு பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இது நபர்களுக்கு மட்டும் நாம் பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக பொருட்களுக்கு நம்ம இப்போ பொருட்களை சப்ஜெக்டாக வைத்து நாம் ஒரு வாக்கியத்தை உருவாக்குவோமா? அந்த வகையில் இந்த பாட்டில் இருக்கு, இது ஒரு பொருள் என்று நான் சொல்கிறேன். திஸ் பாட்டில் இஸ் இன் மை ஹேண்ட் என்று நான் சொல்வதென்றால், இந்த பாட்டில் என்பது தான் இந்த இடத்தில் சப்ஜெக்டாக இருக்கிறது. இதே மாதிரி திஸ் ரூம் இஸ் அவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரூம் எங்களுடையதாக இருக்கிறது. அப்போ இந்த ரூமை நான் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கொண்டு வாக்கியத்தில் உருவாக்கினேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் வேறு எதெல்லாம் நம்ம ஒரு ஐடியாவை ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கலாம். எப்படி ஒரு ஐடியாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்திற்கு ஓடுவது ஒரு சிறந்த உடற்பயிற்சியை தரும் என்பது ஒரு ஐடியா. ஓடினால் நம் உடல் நலம் செம்மையுறும் என்பது ஒரு கருத்தியலாக இருக்குது. அதை நம்ம இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்டாக வச்சுருக்கோம். இது ஒரு ஐடியா. ரன்னிங் இஸ் ஏ குட் எக்ஸசைஸ் அப்போ ரன்னிங் என்பது இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்டாக கருதப்படுகிறது. இஸ் ஏ குட் எக்ஸசைஸ் என்பது ஒரு ப்ரெடிகேட்டாக இங்கே கருதப்படுகிறது. அப்போ நம்ம இப்பொழுது பார்ப்பது சப்ஜெக்ட் பற்றின ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் we must have a subject to speak about அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் we must have a subject to speak about. டெஃபினட்டாக நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இங்கே தேவைப்படுது. சப்ஜெக்டுன்ற ஒன்று இருந்தால் மட்டும் ஒழிய அந்த சப்ஜெக்டு முதலில் பேசிவிட்டு அந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறது, அல்லது என்ன செய்யப்பட்டது, அல்லது அது எந்த விதமான நிலைமையில் இருக்கிறது, எந்த தன்மையில் இருக்கிறது என்பதை பற்றிய செய்திகளை சொல்வது தான் சப்ஜெக்டோடைய வேலையாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப இப்போ பார்த்தோம்னா உதாரணங்களின் மூலமாகத்தான் நாம் இந்த சப்ஜெக்டை புரிந்து கொள்ள முடியும். ஓரிரு பாடங்களில் இதை புரிந்து கொள்வது என்பது சுலபமானதாக இருக்காது. திரும்ப திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் நாம் இந்த பாடத்திட்டங்களை கவனிப்பதன் மூலமாக உங்களிடம் இந்த ஆங்கிலம் பற்றிய புரிதலை ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் மிகவும் முழுமையாக நம்புகிறோம். அந்த வகையில் ப்ரெடிகேட்டுக்கு இப்போ வருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சப்ஜெக்ட் பேசும் பொழுதே ப்ரெடிகேட்டை பேசாமல் நம்ம இருக்க முடியாது. அப்போ ப்ரெடிகேட்டை பற்றி நம்ம சப்ஜெக்ட் பேசும்போதே பேசிட்டோம். இப்போ ப்ரெடிகேட்டை பற்றி நம்ம பேசும்போது இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிறது, ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டு இந்த சப்ஜெக்ட் செய்கிற செயல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட் செய்கிற செயல்கள் தான் ப்ரெடிகேட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். உதாரணத்திற்கு ஏற்கனவே சொன்ன உதாரணங்களையே இப்பொழுது உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இப்போ உதாரணத்திற்கு நான் என்னுடைய பெயர் தங்கராஜ் என்று நான் சொன்னேன் அல்லவா, அந்த இடத்தில் என்னுடைய பெயர் என்பது ஒரு சப்ஜெக்ட் ஆகவும் தங்கராஜ் என்பது ஒரு ப்ரெடிகேட்டாகவும் நாம் எடுத்துக்கொண்டோம். அப்போ இந்த ஆங்கிலத்தில் சொன்னால் மை நேம் மீஸ் தங்கராஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மை நேம் என்பது மட்டுமே இந்த இடத்தில் சப்ஜெக்ட் ஆகும். ஈஸ் தங்கராஜ், மை நேம் ஈஸ் தங்கராஜ். அப்போ ஈஸ் தங்கராஜ் என்பது ஒரு ப்ரெடிகேட்டாகவும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஐ கோ டு ஸ்கூல் என்ற ஒரு வாக்கியத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்ல, அப்போ அந்த இடத்துல நம்ம கோ டு ஸ்கூல் என்பது ஒரு முழுமையான ப்ரெடிகேட்டாக எடுத்துக்குது. அப்போ ஒரு சப்ஜெக்ட் என்ன செயலை செய்கிறது என்பதை பொறுத்து தான் அது ப்ரெடிகேட் என்று நாம் நம்புகிறோம். அப்போ கோ டு ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். கோ டு ஸ்கூல் இது மட்டும்தானா, இன்னும் அடுத்தடுத்த உதாரணங்களை 1-2 உதாரணங்களை நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரிய வரும் பாருங்களேன். இப்போ நாம் ஏற்கனவே பார்த்த உதாரணம் என்ன, திஸ் பாட்டில் ஈஸ் இன் மை ஹேண்டுன்னு சொன்னோம். ஸோ இந்த பாட்டில் என்பது ஒரு சப்ஜெக்ட் ஆகும். ஈஸ் இன் மை ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஈஸ் இன் மை ஹேண்ட் என்பது ஒரு ப்ரெடிகேட்டாகவும் இங்கே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி எண்ணற்ற உங்களுக்கு வழக்கமான பயன்படுத்திய வாக்கியங்களை உதாரணத்திற்கு சொன்னோன்னா புரியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன மாதிரியான உதாரணங்களை நம்ம சொல்கிறோங்கிறத அடுத்தடுத்த பாடங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.